சத்தமே வரல. நம்ம நல்லாவே இருக்கணும் அப்படின்னா நம்ம தொகுதியில இருந்து ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நம்ம டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும். அந்த நல்ல வேட்பாளர் யாரும் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஐயா பார்க்கின்றவர்கள் தான். சோ அவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக நம்ம ரவி பச்சமுத்து ஐயா வந்திருக்காரு. இப்போ சீரியலா ரெகுலராக நடிச்சா நீங்க சொல்லிக்காம பாத்தீங்க, என்ன நம்பிக்கை நாளைக்காவது ஒரு நல்லது நடந்துடாதா, நல்லபடியா முடியாதா அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. சீரியல்ல வேணா நல்லது நடக்கலாம்னாலும் பார்த்துட்டு போயிடலாம், ஆனா வாழ்க்கையில நல்லது நடக்கலாம்னா நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம வழியில பார்த்தா வருஷம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட குழந்தைங்க நிறைய பேரை நான் பார்த்தேன். உங்களோட கனவுகள்லாம் என்னவா இருக்கும்? நம்ம லைஃப் இப்படி போயிடுச்சு, நாளைக்கு நம்ம குழந்தைங்க பெருசா படிச்சு பெரிய அளவுல வரணும், ஒரு டாக்டரா ஒரு இன்ஜினியரா ஒரு பெரிய பதவியில வரணும், நல்ல சம்பாதிக்கலாம் செட் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இதை நம்ம நினைச்சுப்போம் நமக்கு இது ஒரு எட்டான ஒரு விஷயமா இருக்கும், ஏன்னா படிப்புங்கிறது அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்தாரு அப்படின்னா வருஷத்துக்கு 300 குழந்தைங்களுக்கு மேற்படிப்பை இலவசமா தராரு. படிப்பை மட்டும் இல்ல, தங்கி படிக்கிறதுக்கான ஹாஸ்டலையும் இலவசமா கொடுக்கிறாரு. யார் பண்ணுவா? இன்னைக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுத்தா இத்தனை வருமானம் அப்படின்னு ஒரு கணக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும். ஆனா வருஷத்துக்கு 300 குழந்தைகள்னா 5 வருஷத்துக்கு 1500 குழந்தைகள் அவங்களோட லைஃப்ல அடுத்த படிக்க போகிறதுக்கு இலவசமா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன ஒரு வேட்பாளர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? எல்லாருமே கண்டிப்பா உங்க குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, நினைப்பீங்கல்ல? இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க, எங்க உங்க குழந்தைங்களை பத்தி பேசுறேங்க, இதுக்கு கூட நீங்க ஆமா சொல்லலாம் எப்படி? கண்டிப்பா குழந்தைங்க நல்லா படிச்சு படிக்க நினைப்பீங்கல்ல, நினைப்பீங்க தானே? அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்? எந்த சின்னத்தை போடணும்? தாமரை சின்னத்துக்கு ஒரு 19ஆம் தேதி அன்னைக்கு உங்க எல்லாரோட ஓட்டும் தாமரை சின்னத்தை வரணும். 1-2 கூட வேற ஒரு கட்சிக்கு போக கூடாது. இந்த சின்னத்துல மட்டும் ஓட்டு போட்டு பாரிவேந்தர் ஐயா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு அவர் டெல்லிக்கு போனா மறந்துடாதீங்க, எம்பி இல்ல மினிஸ்டர். மோடி ஐயாவை நேர்ல பார்த்து பேசக்கூடிய ஒருத்தர் உங்க தொகுதியில இருந்து டெல்லிக்கு போனார்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானே நல்லது நடக்கும், உங்க குழந்தைங்க படிப்பாங்க. இன்னொரு நல்ல விஷயம், 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ சேவையை இலவசமா கொடுக்கிறாரு. வாழ்க்கையில 2 தாங்க, நல்ல படிப்பு கிடைக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இது 2மே அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமா நல்லா நம்மளோட வாழ்க்கைக்கெல்லாம் முயற்சி நல்லா தான் இருக்கும். இந்த 2யுமே நான் இலவசமா பண்ணித்தரேன், நல்லபடியா பண்ணித்தரேன்னு சொல்ற வேட்பாளர் கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு இந்த தொகுதியில கிடைச்சிருக்காரு. அவர் வேற ஏதாவது தொகுதி போகணும், நம்ம தொகுதி கிடைச்சா இருப்பாங்க, அதுவே நமக்கு லக்கலாம். அதனால மறக்காம உங்களோட ஓட்டுகளை அவரோட 19ஆம் தேதி அன்னைக்கு எந்த சின்னத்தை போடணும்? பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. தேங்க்யூ.